തമിഴ്നാട്ടിലെ സേലം ജില്ലയിൽ അയോധ്യപട്ടണം എന്ന സ്ഥലത്തുള്ള പ്രശസ്തമായ ശ്രീരാമക്ഷേത്രമാണിത്. രാമന്റെ വനവാസവും രാവണവധവും കഴിഞ്ഞ് പുഷ്പക വിമാനത്തിൽ അയോധ്യയിലേക്ക് തിരിച്ചു പോകുന്ന വഴി രാവണന്റെ സഹോദരൻ വിഭീഷണന്റെ ആഗ്രഹപ്രകാരം വിഭീഷണന് ദർശനം നൽകാൻ വേണ്ടി രാമൻ ഒരു ദിവസം ഇവിടെ ചെലവഴിച്ചു എന്നതാണ് ഐതിഹ്യം. ഈ നാട്ടിന് അയോധ്യപട്ടണം എന്ന പേര് വന്നതും ഈ ക്ഷേത്രത്തിന്റെ ഐതിഹ്യവും ഇവിടുത്തെ ശാന്തിയുടെ തന്നെ വാക്കുകളാൽ നമുക്ക് മനസ്സിലാക്കാം. ശ്രീരാമ രാമ രാമേതി രമേ രമേ മനോരമേ சகர்சநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. சேவிச்சுக்கோங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல பரத்வாஜரோட குருகுலமாகவும் 10 தல ராவண தம்பி விபீஷ்ணருக்கு காட்சி தந்த ஸ்தலமாகவும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல குருகுலமா இருந்தது. எப்ப? ராமாயண காலத்துல. இப்ப வாழ்ற யுகம் கலியுகம். ராமர் வாழ்ந்தது திரேதாயுகம். அப்படியாப்பட்ட புனிதமான இடத்துல ராமர் இங்க வரணும், அவர் பட்டாபிஷேக திருக்கோலத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்ல பல நாள் ராமரோட திருவடிக்கு பூஜை பண்றாரு. யாரு? 10 தல ராவண தம்பி விபீஷ்ணர் பிரார்த்தனைக்கு காட்சி தந்த ஸ்தலம். சரி, எப்படி காட்சி தராரு? என்னதான் ராவண அரக்க குணம் இருந்தாலும் தம்பி விபீஷ்ணர் ராமர் இங்க வரணும், அவர் பட்டாபிஷேக திருக்கோலத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்ல பல நாள் ராமரோட திருவடிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ராமர் என்ன பண்றாரு? இலங்கையில ராவண சம்காரம் பண்ணிட்டு வனவாசெல்லாம் முடிச்சுட்டு அன்றைய காலத்துல புஷ்பக விமானம்னு சொல்லுவாங்க. அந்த புஷ்பக விமானம் குபேரனோட புஷ்பக விமானம். அப்படி குபேரனோட புஷ்பக விமானத்துல வந்த உடனே எப்படி காட்சி தராருன்னா, ராமர் வந்த உடனே வெளியே, அதாவது மண்டபம் சென்னப்ப நாயக்கனார் மண்டபத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெளியே கோதண்டத்தோட காட்சி தராரு. கோதண்டனா வில் அம்பு. அப்ப இந்த திருக்கோயிலுக்கு அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி, அதாவது தமிழ் அர்த்தத்துக்கு போருக்கு போயிட்டு வந்த ராமன் சொல்லுவாங்க. அப்ப சரி காட்சி தந்துட்டு இந்த இடத்துல ஒரு நாள் ஓய்வெடுத்ததாகவும் ராமர் சீதை லட்சுமணன் இந்த குருகுலத்துல ஒரு நாள் ஓய்வெடுத்ததாகவும் அடுத்த நாள் விபீஷ்ணர் கேட்கிறாரு, இரு கைகளை கூப்பி, என்னதான் நண்பனா இருந்தாலும் ராமரோட பக்தரா இருக்கிறதுனால இரு கைகளை கூப்பி, பிரபு ராமா உங்க பட்டாபிஷேக திருப்பட்டாபிஷேக திருக்கோலத்தை பார்க்கணும்னு கேட்கிறாரு. ராமர் என்ன பண்றாரு? மறுக்கிறாரு. ஏன் மறுக்கிறாரு? ஏன் தம்பி பரதனும் சத்துருக்கணும், என் தம்பியான பரதனும் சத்துருக்கணும் இல்லாம எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. உடனே ஹனுமன், ராமபக்தர் ஹனுமன் எகிரி குதிச்சு ஜெய் ஸ்ரீராம் எகிரி குதிச்சு பார்த்தீங்கன்னா, பிரபு எந்த ஒரு கவலையும் படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராமர் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா அயோத்திக்கு போய் பரதனையும் சத்ருகனையும் தகவல் சொல்லிட்டு வராரு. இந்த மாதிரி பரத்வாஜரோட அண்ணால் பிரபு ராமர் இருக்காரு, உங்களை அழைத்துட்டு வர சொன்னார் சொல்லிட்டு, அதாவது அனுமன் சொல்றாரு, இரு புஜங்களையும் பரதனையும் சத்ருகனையும் தோலை சுமந்து விரைந்து வராரு. வந்த உடனே எப்படி காட்சி தராருன்னா, உள்ளார மூலஸ்தானத்துல அவரோட உண்மையான ரூபமான மகாவிஷ்ணு திருக்கோலத்துல கால் மேல் கால் போட்டு எந்த ஒரு ஆயுதம் இல்லாம அறம் பொருள் இன்பம் வீடு என்னை சரணாகதின்னு விஸ்வரூப தரிசனத்துல எங்கேயுமே காண முடியாது. அது இல்லாம இந்த இடத்துல செங்கோலோட ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. செங்கோலோட ஆட்சி புரிஞ்சாலே நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும். இடது பக்கத்துல தாயாரும் மகாலட்சுமி சீதா தேவியும் அபயமுத்திரையோட இருக்காங்க. அப்ப பல டைம் இந்த ரோட்ல எத்தனையோ டைம் போயிருக்கலாம், எத்தனையோ டைம் வந்திருக்கலாம். இங்க வரணும்னா அவர் உத்தரவு விட்டாதான் வர முடியும். அது இல்லாம குடும்ப சமேதமா இருக்காங்க. சீதை பக்தல லக்ஷ்மணன் உடைவாளேந்தி சேவிக்க, ராமர் பக்தல வலது பக்தல பரதன் வெண்கொடை சாத்த, சத்துருக்கன் வெண்சாமரை வீச, ஹனுமன் ராம் ராம் என ஜெபிக்க, எது தாப்புல அங்கதன் விபீஷ்ணன் இருக்காங்க. குடும்ப சமேதமா இருக்காங்க. இங்க வந்தவங்க எல்லாருக்குமே ராமர் எல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு. நீங்களும் சேவிச்சுக்கலாம். அது இல்லாம ராமருக்கே இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம். அவர் சொந்த ஊராவே நினைச்சு அயோத்தியும் பட்டாபிஷேகம் பண்ணதுனால அயோத்தியா பட்டினம் என்ற பேர் வந்தது. தமிழகத்தில் தென்னக அயோத்தி என்ற பேர் வந்தது. குடும்ப சமேதமா இருக்காங்க, வேற எங்கேயுமே காண முடியாது. அது இல்லாம ராவண தம்பி விபீஷ்ணருக்கு காட்சி தந்த ஸ்தலம். அதனால சேவிச்சுக்கலாம். நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும். நம்ம மனசுல ஏதாவது பிரார்த்தனை பண்ணி இங்க வந்தாலே ராமர் ஒரு வாரத்துக்குள்ளார இங்க ஜெயம் பண்ணுவாரு. அந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த ராமர் இது. சேவிச்சுக்கலாம். சொல்லாமா? சொல்லுங்க. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. കൊത്തുപണികൾ കൊണ്ട് പേര് കേട്ട ഒറ്റക്കല്ലിൽ തീർത്ത തൂണുകളാണ് ഈ ക്ഷേത്രത്തിന്റെ പ്രധാന ആകർഷണം. ഇവിടുത്തെ പ്രധാന പ്രതിഷ്ഠ ശ്രീരാമസ്വാമിയും കൂടെ സീതാദേവി, ഭരതൻ, ലക്ഷ്മണൻ, ശത്രുഘ്നൻ, ഹനുമാൻ, വിഭീഷണൻ, ഭരദ്വജൻ, വാസിഷ്ഠനും ഉൾപ്പെടുന്ന
ഇതേപോലെ ഒരു ക്ഷേത്രം ഇന്ത്യയിൽ മറ്റെവിടെയും നമുക്ക് കാണാൻ സാധിക്കില്ല. തമിഴ്നാട്ടിലെ സേലം റെയിൽവേ സ്റ്റേഷനിൽ നിന്നും 15 കിലോമീറ്ററും സേലം ഡൊമസ്റ്റിക് എയർപോർട്ടിൽ നിന്ന് 40 കിലോമീറ്ററും അകലെയായി സ്ഥിതി ചെയ്യുന്ന ഈ രാമക്ഷേത്രത്തെ പറ്റി